ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்தமான இந்த நாளின் இந்த காலை வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காண செய்து நீர் நடத்தி வருகிற நடத்துதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. போகிற பிரயாணங்கள், ஏறெடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கூட இருந்து நீர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இது கர்த்தராலே ஆயிற்று, இது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கூட இருந்து வழிநடத்தப் போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உடைய பிரசன்னமும் உடைய மகிமையும் உடைய ஆளுகையும் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும் கடந்து வர வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். நீர் மகிமைப்படத்தக்கதாக வல்லமையானவர், மகிமையான காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்த ஆண்டவரே உம்முடைய மாட்சிமையை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கேட்க இருக்கிற தெய்வ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுவீராக ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க அதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 145 அதிகாரம் 9 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 145:9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே அவர் படைத்த அனைத்து படைப்புகள், சிருஷ்டிகள், மனிதர்கள் எல்லார் மேலும் அவர் தயவுள்ளவராயிருக்கிறார் என்று நாம் வேதத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். தயவு என்பது என்னவென்றால், மற்றவர்களிடம் நாம் அன்பாகவும் இரக்கமாகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி நம்ம நடந்து கொள்வதுதான் தயவு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ தயவு என்பது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காதபடி மற்றவர்களிடத்தில் நாம் அன்பும் இரக்கமுமாய் இருந்து அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை அல்லது ஏதேனும் முயற்சிகளை நாம் செய்வதுதான் தயவு என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் தயவுள்ளவர். அவர் யாருக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 26 சங்கீதம் 18 அதிகாரம் 25 இப்படியாய் சொல்லுகிறது. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் யாருக்கு தயவுள்ளவர் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், தயவு பாராட்டுகிற மனிதர்களுக்கு, யார் இரக்கத்தோடு அன்போடு எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அல்லது மற்றவர்களுடைய காரியங்களிலே நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தயவுள்ளவராக கடந்து வருவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே தயவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நேசித்த பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை அல்லது ஒரு பெரிய அதிசயத்தை சுதந்திரித்த ஒரு பெண்ணை உங்கள் மத்தியிலே வைத்து நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நாம் நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 2 அதிகாரம் 12 இப்படியாய் சொல்லுகிறது. யோசுவா 2 அதிகாரம் 12. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே ராகாப் என்கிற ஒரு பெண் வேவுக்காரர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? தயவு பாராட்டுகிறாள். அந்த தயவு நிமித்தம் அவளுக்கு என்ன பாராட்டப்பட்டது? அவள் யாருக்கு, அந்த வேவுக்காரருக்கு எப்படியெல்லாம் தயவு பாராட்டினார் என்று வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே அவள் கடைபிடித்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை முன்னிட்டு செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தயவுள்ளவராயிருந்து கட்டப்படாத நம்முடைய குடும்பங்களை அவர் கட்டுவார். இடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, பாழாக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிற நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை அவர் கட்டி எழுப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி
வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த பெண்ணை குறித்து நாம் பார்ப்போமானால், மோசே உயிரோடு இருந்த காலங்களிலே இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக யோசுவாவையும் காலேபையும் அவரோடு கூட 10 கோத்திரத்திலே ஒருவரை தெரிந்தெடுத்து 12 பேரை அனுப்புகிறார். இப்படி கானான் தேசத்தை வேவு பார்த்து திரும்பி வந்த காலங்கள் கடந்து இப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கடந்து வருகிற காலகட்டம் இது. இப்படி இவர்கள் கடந்து வந்து எரிகோவுக்கு முன்பதாக இல்லை யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக அங்கே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே யோசுவா 2 வேவுக்காரர்களை ரகசியமாய் அழைத்து, நீங்க என்ன பண்ணுங்க, தேசத்துக்குள் போய் அந்த தேசம் எப்படி இருக்கிறது, எரிகோவின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், இப்பொழுது நாம் இந்த இடத்திலிருந்து நாம் புறப்பட்டு அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போனால் அந்த பட்டணத்தை நாம் பிடித்து கொள்ளலாமா, அதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி நீங்கள் ரகசியமாய் அறிந்து வாருங்கள் என்று சொல்லி 2 வேவுக்காரரை எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் அங்கே கடந்து சென்று அந்த பட்டணத்தை வேவு பார்க்க போன பொழுது இங்கே எரிகோவின் ராஜாவுக்கு தகவல் செய்ய போகிறது, நம்முடைய பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து 2 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே தெரிந்தபடியினால் அங்கே ராகாபிடத்தில் ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்திருக்கிற மனிதர்களை என்னிடத்தில் அனுப்பிவிடு என்று சொல்லி அங்கே ராஜா கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜாவுடைய கட்டளையை கூட ஏற்றுக்கொள்ளாமல் இந்த 2 வேவுக்காரர்களையும் இந்த பெண் ஏற்றுக்கொண்டு ஒழித்து வைத்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி தயவு செய்தபடியினால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ முதலாவது இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், முதலாவது அவள் கர்த்தரை நம்பினாள். கர்த்தரை எப்படி நம்பினாள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்று சொல்லி இங்கே இந்த பெண் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ராஜாவின் கட்டளையை மீறி இவர்கள் இருவரையும் மேல் வீட்டு அறையிலே கொண்டு போய் அங்கே சணல் தட்டைக்குள்ளே இவள் ஒழித்து வைத்து அந்த 2 வேவுக்காரரையும் அவள் பார்த்து இப்படியாய் சொல்லுகிறாள், கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். உங்களை குறித்து இந்த தேசத்து ஜனங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்ப ராஜா முதற்கொண்டு என்ன பண்ணுகிறார், பயப்படுகிறார். ஏனென்றால் இவர்களோடு கர்த்தர் வருகிறார், இவர்களுடைய கடவுள் இவர்களுக்கு செய்கிற காரியம் மிகவும் பெரியது என்று சொல்லி அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த தேசமே ஆண்டவர் என்ன பண்ணுது, இவர் விடுதலை கொடுக்கிறவர், இவர் தன்னுடைய ஜனத்தை அற்புதத்தினாலும் அடையாளங்களிலும் நடப்புகிறவர், வனாந்தரத்தில் இப்படியெல்லாம் தன்னுடைய ஜனத்தை நடத்துகிறார் என்று அந்த தேசம் முழுவதும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் வனாந்தரத்திலே ஆண்டவர் இவர்களை நடத்தி கொண்டு வருகிற பாதைகளை பற்றியும் அவர்கள் பேசி பயந்து, இந்த ஜனங்கள் ஒரு விசையாய் நம்முடைய தேசத்துக்குள் அல்லது நம்முடைய பட்டணத்துக்குள் வந்தால் இந்த பட்டணத்தையும் பிடித்து கொள்ளும்படியாக இவர்கள் கடவுள் இவர்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இப்படி ஒரு பயந்த சூழ்நிலையில அந்த எகிப்து தேசமும் அந்த எகிப்து தேசத்தின் அதிபதிகளும் ராஜாக்களும் இருந்ததை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் தான் இவள் சொல்லுகிறாள், இந்த கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். உங்களை பற்றி எங்க தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கு, ஒரு பயம் இருக்கிறது. உங்களை குறிச்சு இங்க என்ன இருக்கு, எல்லாரும் என்ன பண்றாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க. வனாந்தரத்துல ஒரு பெரிய கூட்ட ஜனம் இருக்கு, இவங்க இங்க வந்தா நம்முடைய தேசத்தை பிடித்துக் கொள்வார்கள் என்று எல்லாரும் பயந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரை அவள் என்ன பண்ணுகிறாள், விசுவாசித்து இப்படியாய் சொல்லுகிறாள், இந்த பட்டணத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்நிய பெண்ணாகிய இவளுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், எகிப்திலே 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணுகிறார், 2ஆக பிளந்து வனாந்தரம் வழியாய் அவர்கள் நடக்கும்படியாய் அந்த தரை வெட்டாந்தரை ஆகும்படியாக அது காய்ந்திருக்கும்படியாக அவர் காற்றை அனுப்பி அவர் என்ன பண்ணுகிறார், அந்த தண்ணீருக்கு பதிலாய் வெட்டாந்தரை வழியாய் 2ஆக பிரித்து தன்னுடைய ஜனங்களை அந்த இடத்திலே அவர் வெளியே கொண்டு வந்ததையும் பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டதையும் இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த வனாந்தரத்திலே இந்த திரள் கூட்ட ஜனத்தை ஆண்டவர் அப்பத்தினாலும் காடைகளினாலும் தண்ணீரினாலும் போஷித்து அவ்வளவு அழகாய் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அமலேக்கியராய் இருக்கட்டும் எல்லா ஜனங்களையும் அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு கடவுள் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதையும் இவர்கள் அறிந்து பயந்தது மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ ஒவ்வொரு ராஜாக்களையும் இவர்கள் சங்கரித்து
ஒவ்வொரு ராஜாக்களையும் கொன்று இவர்கள் முறியடித்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பட்டணத்தையும் பிடித்து பிடித்து என்ன பண்றாங்க, இப்பொழுது எரிகோவை பிடிக்கும்படியாக அங்கே யோர்தானுக்கு அப்புறமாய் அவர்கள் என்ன பாளையம் இறங்கி இருக்கிறதை இங்கே இவர்கள் காண்கிறார்கள். இப்படிப்பட்ட பயமும் திகிலும் நிறைந்த சூழ்நிலையிலே இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரே ஒரு நம்பிக்கை, அவள் கர்த்தரை விசுவாசித்தாள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்த ஆண்டவர், வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின இந்த ஆண்டவர் இந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார் என்று முதலாவது ஆண்டவரை விசுவாசித்தாள். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரை முழுமையாய் நாம் விசுவாசிக்கிறோமா? ஒரு அந்நிய தேசத்து பெண் தான் இல்லையா, அது அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ஒரு பெண் தான். ஆனால் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்து அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி அவள் நம்பி என்ன பண்ணா, அந்த 2 வேவுக்காரருக்கும் அவள் தயவு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் அவரை விசுவாசிக்கிறோமா அல்லது நம்புகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவளுடைய சூழ்நிலையை நாம் பார்ப்போமானால், ராஜாவுக்கு அந்த 2 வேவுக்காரரையும் அவள் காப்பாற்றி வைத்திருப்பது தெரிந்தால் அவளையும் கொன்று போடுவார், அவள் அந்த 2 பேரையுமே கொன்று போடுவார். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 2 வேவுக்காரரையும் அவள் விசுவாசத்தோடு பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவள் அறிக்கை இடுகிறாள். இந்த தேசம் முழுவதும் உங்களை குறித்து பயந்திருக்கிறது என்று சொன்ன ஒரு உண்மையை என்ன பண்ணுகிறார், ஒரு சத்தியத்தை, ஒரு தெளிவை அல்லது ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு மகளாய் அங்கே ராகாப் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இவருடைய வாழ்க்கையில என்ன காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவள் இப்படியாய் அறிக்கை இடுகிறாள். ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட பொழுது எங்களுடைய இருதயம் என்ன பண்ணிவிட்டது, கரைந்து போய்விட்டது. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இங்கே அவள் ஒரு தெளிவான அறிவு அவளிடத்திலே காணப்பட்டது. இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்த தெளிவு காணப்படுகிறதா? அவள் சொல்லுகிறாள், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்ப அவர் தான் கடவுள். இந்த உலகத்துல வேற தெய்வம் எதுவுமே தெய்வம் அல்ல என்று சொல்லி ஆண்டவரை யாரென்றே அறிந்து கொள்ளாத ஒரு பெண் ஆண்டவர் ஒரு ஜனத்தை வனாந்திரத்துல இப்படியாய் நடத்துகிறார் என்று அறிந்து இல்லையா, அவங்க விதை விதைக்கல, அவங்க நீர் பாய்க்கல, அவங்களுக்கு இரவும் பகலும் அவர் உணவை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினதை அவள் என்ன பண்ணுகிறாள், கேள்விதான் படுகிறாள். அந்த கேள்விப்பட்ட அந்த ஆண்டவரை அவள் அப்படியே உறுதியாய் நம்பினதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். நம்பினது மாத்திரமல்ல, அவர் அறிக்கை இடுகிறார். அவர் எப்படிப்பட்டவர், வானத்திலும் பூமியிலும் அவரை போல தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவள் அறிக்கையிட்டதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அவள் அறிந்திருந்தால், சர்வ வல்லமை உள்ளவர், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த பூமியிலே ஒன்றுமில்லை என்று சொல்லி அவள் என்ன பண்ணாள், ஒரு தெளிவான அறிவோடு அந்த இடத்திலே அவள் பேசினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து நம்மால் அறிக்கையிட முடியுமா? யோபு பக்தன் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே அவர் சொல்லுகிறார், தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னுடைய தோல் அழுகி மாம்சம் அழுகி ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு மற்றவர்களுடைய கண்களிலே ஏளனமாய் பார்க்கப்பட்ட சூழ்நிலையிலே அவரால் அறிக்கையிட முடிந்தது, என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி. இங்கே பயத்தின் நடுவிலே திகிலின் நடுவிலே அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையிலே இங்கே ஒரு அந்நிய தேசத்து பெண் என் ஆண்டவரை குறித்து அறிக்கையிடுகிறார். அவரே வானத்திலும் பூமியிலும் தேவனானவர், அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை எப்படி அறிக்கை இடுகிறோம்? நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரான தருணங்கள், கைவிடப்பட்டது போல காணப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மால் சொல்ல முடியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கானதை அவர் யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்று நீங்களும் நானும் அறிக்கையிடுவோமா? அல்லது ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நம்புகிறோம், நல்லதுதான். ஆனால் அவர் சகல செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அறிக்கையிடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே இல்லையா,
கைவிடப்படுகிற சூழ்நிலைகள், கசந்து போன தருணங்கள், மனம் நொந்த சூழ்நிலைகள், அல்லது அடுத்த நேரம் என்ன செய்வது என்று முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில நம்மால் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர் என்று அறிக்கையிட முடிகிறதா? ஆகையினால் தான் அங்கு ஆபிரகாம் தளர்ந்து போன சூழ்நிலையில ஆண்டவர் அவனை பார்த்து இப்படியே சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் உத்தமர்களாக, இந்த ராகாவை போல தய உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு தெளிவான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் இல்லையா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று அங்கே யோபு பக்தன் அறிக்கையிடுகிறார் இல்லையா. இங்கே நாம் பார்ப்போமானால் அங்கே நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைகளுக்கும் எங்களை தப்புவிப்பார். அப்படி தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று அனனியா, அசரியா, மீகாவேல் அன்று ஆண்டவரை குறித்து அவ்வளவாய் அவர்கள் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அறிக்கையிட்ட சூழ்நிலையிலே அக்கினி சூளையின் நடுவிலே அவர்கள் போடப்பட்ட போதிலும் வெந்து போகாதபடி அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரை அந்த அக்கினி சூளைக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி உலாவினதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே கலங்கிய உள்ளத்தோடு, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அடுத்த நேரம் என்ன செய்வது, இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்திருக்கிறது, இந்த வியாதியிலிருந்து என்னை யார் குணமாக்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது, இந்த கடனிலிருந்து என்னை யார் மீட்டு விடுவிக்க முடியும், அல்லது இப்படிப்பட்ட தேவையின் நடுவிலே வேலை இல்லாதபடி, குடும்பத்தை நடத்த முடியாதபடி, அடுத்த நேரம் உணவுக்கு அல்லது அடுத்த நேரம் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு பணமற்ற சூழ்நிலை நான் காணப்படுகிறேன், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று ஒருவேளை கலங்கிய உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர், உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர், உங்களை தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர், தாயின் கருவிலே நீங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த பூமியில் ஒன்றுமில்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்து எப்பொழுது அறிக்கையிட்டு விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நல்லதுதான். ஆண்டவர் யார் என்று அறிந்திருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அவரை மாத்திரம் சார்ந்திருக்க நம்மால் முடிகிறதா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பெண் யாரை சார்ந்து கொள்ளாள்? தன்னுடைய ராஜாவையோ அல்லது தான் வணங்கி வந்த அந்நிய தெய்வத்தையோ சார்ந்து கொள்ளாதபடி இஸ்ரவேலின் தேவனானவர் ஜீவனுள்ளவர் என்று சொல்லி வேவு பார்க்க வந்த அந்த 2 மனிதர்களுக்கு தயவு செய்து அந்த தெய்வத்தை அவள் உண்மையுள்ள கடவுள் என்று நம்பினபடியினால் அந்த இடத்திலே அவளுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைக்கத்தக்கதாக அவள் அறிக்கையிட்டு வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மால் மற்றவர்களுக்கு முன்பதாக தோல்வியின் நடுவிலே, துன்பத்தின் நடுவிலே, வேதனையின் மத்தியிலே, வியாதியின் நடுவிலே எனக்கு உதவி செய்ய என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம், அந்த விசுவாசம், அப்படி அறிக்கையிடுகிற அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள மனிதைத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் அறிக்கையிடும் பொழுது அன்று ராகோபாடு இருந்து அவளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாக இவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நற்கிரியை அல்லது அவளுடைய குணாதிசயம் என்னவென்றால் அவள் கீழ்ப்படிந்தாள் இல்லையா. முதலாவது அவள் என்ன செய்தால்? ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தாள். அவள் அந்நிய தெய்வத்தை வணங்குகிற பெண்ணாய் இருந்தாலும் ஆண்டவர் யார் என்ற தெளிவு அவளிடத்தில் இருந்தது. அவள் ஆண்டவரை விசுவாசித்தாள். இரண்டாவது, அவரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டாள். மூன்றாவது, அவள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். இங்கே அவர்கள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று அவள் சொல்லி ஒரு சிவப்பு நூல் கயிற்றை அந்த ஜன்னலிலே கட்டி வைத்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே சிவப்பு நூல் கயிற்றை எதற்காக கட்டினார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால்,
இங்கே 12-13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் இருவரையும் காப்பாற்றி ஆண்டவர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்த அவள் அவர்களிடத்திலே ஒரு இரக்கத்தை கேட்கிறாள். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 12 வசனம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். இல்லை, அவளுக்கு எவ்வளவு ஒரு விசுவாசம். இந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களால் பிடிக்கப்படும், இதை கடவுள் அவர்களுடைய கடவுள் அவருடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். அப்படி ஒப்பு கொடுக்கிற நாளிலே என்னையும் என் குடும்பத்தையும் நான் உங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய ஜீவனை நான் பாதுகாத்த வண்ணமாக என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு அடையாளத்தை அவள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தயவு உள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். அங்கே அவள் தயவு பாராட்டினபடியினால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தபடியினால் அவளுடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அப்படியே யோசுவாவிடம் போய் இவர்கள் இருவரும் சொல்லி அவர்கள் படையெடுத்து வந்து இல்லையா 7 நாள் அந்த எரிகோவை அவர்கள் மௌனமாய் ஆராதித்து சுற்றி வந்த பொழுது 7 முறை அவர்கள் சுற்றி 7வது முறை ஆர்ப்பரித்த பொழுது அல்லங்கம் இடிந்து விழுந்தது. அப்படி இடிந்து விழுந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இவளுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. எதினால் இவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று அறிக்கையிட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சிவப்பு நூல் கயிற்றை அவள் அடையாளமாய் அங்கே கட்டி வைத்திருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எரிகோவை பிடித்து அதை தீக்கிரைக்கு ஆக்கின பொழுது, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தாள் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், ராகாப் போவாசின் தாயாய் மாறி போனாள் இல்லையா? வேதம் சொல்லுகிற கோதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வம்ச பட்டியலிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டின ஒரு ராகாபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவள் சல்மோன் என்கிறவனை அவள் திருமணம் செய்து போவாசை பெற்றெடுத்து போவாஸ் வந்து ரூத்தை திருமணம் செய்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இவர்களை கோத்திர பிதாக்களுக்கு தாயாய் மாற்றி போட்டார். எதினால்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை அறிக்கையிட்டபடினால் ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்ததாய் நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக அங்கே நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் தேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு ராகாபுடைய கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையை அவள் தயவு பாராட்டி தன்னுடைய நற்குணத்தினால் அவர்கள் இருவரையும் அவள் பாதுகாத்து சமாதானத்தோட என்ன பண்ணினா, அந்த வேவுக்காரரை அனுப்பி கீழ்ப்படியாதவர்களோடு அவள் மடிந்து போகாதபடிக்கு அவளுடைய சந்ததிகள் தலைமுறையாய் பேசத்தக்கதாக தாவீதுக்கு பாட்டியாக இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறிலே அந்த வரலாற்று பட்டியலிலே இடம்பெறத்தக்கதாக அவளுடைய வாழ்க்கை மாறி போனதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அன்று ராகாபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் இஸ்ரவேலுடைய பிரமாணத்தின்படி அவள் கல்லறிந்து கொல்லப்படத்தக்கவள். ஆனால் என் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தபடியினால் அவள் மாத்திரமல்ல, அவளுடைய முழு குடும்பமும் அந்த எரிகோவே அழிக்கப்பட்டு தீக்கிரைக்கு ஆக்கப்பட்ட பொழுது அவளும் அவளுடைய குடும்பமும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இந்நாள் வரைக்கும் இந்த பூமியிலே அவளுடைய சந்ததியாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் அவளை தெரிந்தெடுத்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அங்கே தாவீதுடைய தாத்தாவை, அதாவது போவாசை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக ஒரு பாவியான ஒரு பெண் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனை திருமணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமுள்ள ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுத்து இயேசு கிறிஸ்து அந்த தலைமுறையில் வந்து பிறக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். எதினால் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அவளுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவர் மேல் வைத்த அவளுடைய விசுவாசம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராய் இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவர் கொடுக்கிற அளவில்லாத ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜகுமார் செல்வியை கொண்டு தயவு உள்ளவர் என்ற தலைப்பில் நீ பேசியிருக்கிறீர். இதை 7 கண்டத்துள்ள ஒரு சகோதரும் தாய் கேட்குறாங்க. அவளை ஆசிரியம் அடிமை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமாம், 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிக்கட்டது. ஆனால் தீர்க்கதரிசன ஊழியம் திருசன சபை சீர்கட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தீர்க்கதரிசி வாயாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தீர்க்கதரிசி கொண்டு எதை பேசுவார். நிகழ்ச்சி பார்க்குறவங்க ஒரு மகளுக்கு திருமணமாகி 3 வருடம் ஆகி குழந்தை இல்லை. இப்போதே அந்த மகளுக்கு கற்பம் தரிக்கும், குழந்தை பிறக்கும். இப்போது ஒரு மகன் வேலைக்காக 3 வருஷமாக முயற்சி செய்கிறான், வேலை கிடைக்கல. கிடைக்குமா கிடைக்காதா? அவன் 7 நாள் ஒரே உபவாசம் பண்ணும்போது கர்த்தருக்கு வேலை தருவார். அடுக்குமாடி கட்டதுக்கெல்லாம் உலகத்தில் ஒரு கஷ்டம் வருகிறது கர்த்தர் காட்டுகிறார். செய்தித்தாளியில் இந்த ஊழியக்காரர் பேர் போடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியும் சமாதானம் வரும். ஒரு சந்தோஷமான செய்திக்காக ஒரு காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படலை. ஏன் கேட்கப்படல? மனம் திரும்பாத ஜெபம். வந்தால் வட்டியை விட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி வட்டி விட்டு சம்பாதிச்சுக்கிட்டு நீ ஜெபித்தா ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாது. மனம் திரும்புங்கள் என்று கற்றுக்கிறார். எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்கும். ஜெபத்தினால் கிடைக்கும். 2 நாளாகும் 7 பயனல்ல. என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழி விட்டு திரும்பினால் பலோத்தி கேட்டு பாவத்தை மன்னித்து தாழ்த்தி ஜெபம். ஒரு குரங்கு ஆவி ஒரு மகட்ட இருக்கு. குரங்கு ஆவி, அந்த குரங்கு ஆவி இந்த மகள்கிட்ட இருக்க கணவன் சண்டை போடுங்க அடிப்பாங்க. அது இருக்க குரங்கு ஆவி, அது ஒரு செய்வன் ஆவி. அது போட்டோம்னா நீங்கள் செபிக்கணும். இல்லைலாம் வலிமையான ஊழியக்காட்டு போகணும். இல்லை 50 இருக்குவாங்க, குரங்கு ஆவி போயிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலைகள் உலகம் முழு கலைகள் முளைத்தது. அதை பிடுங்காமல் விட்டுட்டாங்க. போது அந்த பிடுங்க போகிறார். இந்த பிடுங்க உலகத்தில் எத்தனை கலை இருக்கோ அத்தனை கலையும் ஆண்ட பிடுங்க போகிறார். ஒரு கலையும் உலகத்தில் வைக்கப்பட்டார். கொஞ்ச நாட்களில் உலகத்தில் இருக்க கலையெல்லாம் பிடுங்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுவிசேஷ வேலைச்சைகள் கூட கலையைத்தான் விதிக்கிறாங்க. சுவிசேஷ வேலையை கலை விதிக்கிறாங்க. அவங்க ஜெபம் கேட்கப்படுமா? கேட்க வராது. புறங்கு விடுறாங்க. ஊழியக்காரர்கள் புறங்கு விடுறாங்க. அப்போ உன் ஜெபம் கேட்க முடியுமா? கேட்கக்கூடாது. இன்று உனக்கு மனம் திரும்புது இல்லைன்னா உனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை உன்னால் தாங்க முடியாது. எந்த ஊழியக்காரர் உலகம் குறை சொல்லிறியோ அது உனக்கே வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். மழை பெய்யும், 7 நாள் மழை பெய்யும். கடத்தண்டையும் பல தண்ணி சேர்ந்து இருக்கிறதை கர்த்தர் காட்டுகிறார். உங்களுக்கு நான் இதை சொல்லிவிட்டேன். இது காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிடுங்க. ஒரு விருது வருவது போல அநேகர்களுக்கு விருது வரப்போகுது. ஆசீர்வாதம் வருது, அது சீக்கிரம் வரும். தன்னைத்தானே வெறுத்து தன் ஆத்மாவை அழிக்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க. உன் ஆத்மாவை நீ அழித்து கொள்ளாதே, வளர்ந்தெருவு. ஆத்மா அழித்தா நீ எங்கே போவா? நரகத்துக்கு போவாய், பாதாளத்துக்கு போயிடுவா.
எவ்வளோ பிரச்சனைகள் உனக்கு இருக்கலாம், இயேசுவை தேடி அவரை நோக்கி பார், ஜெபம் பண்ணு, ஆத்மா அழிவிலிருந்து மீட்பை தருவார். 1 கோடி மக்களுக்கு அரசு ரட்சிக்கப்படணும், தேவை சித்தம் அது நிறைவேறும். இது உண்மை, இது சத்தியம் என்பதை அறியாவிட்டால் பொழுது என்றால் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார். உங்களுக்கு ஆண்டு தொட்டால் உங்களோடு ஒரு ஏண்ட சிறிய சிறிய காணிக்கை, தொலைக்காட்சி நிகழ்ச்சி, இது சபை ஊழியம் கிடையாது, சுவிசேஷம் என்றால் சிறிய சிறிய காணிக்கை, ஏகப்பட்ட காணிக்கை நீங்கள் கூகுள் மேலே அனுப்பி வைக்க கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபத்தில் தாங்கள் கர்த்தர் ஆசைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் Evangelist Thangasamy, Adisaya Baraka Prophetic Ministries, number 71, Maunasamy Madam, Ambattur, Ochi, Chennai 53. Phone number 044-2657-4550 and cell phone number 93-833-44445.